கடந்து செல்வோம். இந்த நாள்ல கூட கர்த்தருடைய வார்த்தையா நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு என்னன்னா, கடந்து வந்தால் செழிப்பு தான். கடந்து வந்தால் செழிப்பு தான். இப்ப மேல ஏறி வந்தா சர்ச்சு, கரெக்டா? மேல ஏறாம கீழே இருந்தா சத்தம் தான் கேட்கும். அப்ப கடந்து வந்தால் செழிப்பு தான். அப்ப ஒரு சில காரியங்களை கடந்து வந்தா நம்ம வாழ்க்கை செழிப்பா மாறிடும். ஒரு சில காரியங்களை கடந்து வந்தா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். ஒரு சில காரியங்களை ஆண்டவரே உண்டு பண்ணி பாக்குறாரு. ஏன் தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க இப்பதான் புதுசா பைக் ஓட்ட கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க கொண்டு போய் கத்து கொடுப்பாங்க தெரியுமா? சமமான இடத்துல கத்து கொடுத்தாங்கன்னா வேஸ்ட். நல்லா பள்ளமும் மேலுமா இருக்கிற இடத்துல வண்டி ஓட்ட கத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்க வேணா வண்டி ஓட்டிடலாம். கரெக்டா? இப்ப ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அதிகமா இருக்கிற இடத்துல வண்டி ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஈஸி. ஓகேவா? இப்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கடவுள் அனுமதிக்கிறாருன்னா அதை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய செழிப்பு இருக்கு. ஆனா கடவுள் தாண்டுமான்னு பாப்பாரு, இல்ல அதுல நின்னுறாங்க. கர்த்தர் வழிமுறையை சொல்லி கொடுப்பாரு. நான் சொல்லுவேன் அடிக்கடி, கடவுள் அரிசியை கொடுத்துருவார், தண்ணியை கொடுத்துருவார், கேஸை கொடுத்துருவார், சமைச்சு கொடுக்க மாட்டாரு. போன வாட்டியே சொன்னேன், ஆலமரம் மாதிரி ஆசீர்வாதம் வேணும்னா ஆலமரத்தின் விதையை கொடுப்பார். ஆலமரத்தையே கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சா அது பிரயோஜனம் இல்லை. அது போலதான் சில காரியங்களை கடந்து வந்தால் செழிக்கலாம். அந்த கதை கொஞ்சம் வந்துச்சு. சில காரியங்களை நாம் கடந்து வந்தா என்ன ஆகுது? செழிப்பு. இப்ப இந்த ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ரொம்ப சவுண்ட் அதிகமா இருக்கு. போதும், பரவாயில்ல, ஓரளவுக்கு சவுண்ட் கம்மியா இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 66:12 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இப்ப இந்த இடத்துல தாவீது ஆண்டவராக இயேசுவுக்கு நன்றி சொல்றார். என்ன நன்றி சொல்றாருன்னா, எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டீங்க, செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இவர் எதை சொல்றாரு தெரியுமா? இவருடைய முற்பிதாக்கள், அதாவது தாவீதுடைய அப்பா, தாத்தா, தாத்தாக்கு தாத்தா, இவர்கள் எல்லாம் எப்படி நடத்தப்பட்டார்கள் சொல்லி நன்றி சொல்றாரு. அதாவது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது, சில பிரச்சனைகளை நீங்களே அனுமதிச்சீங்க, அதை தாண்டும்படியான ஆலோசனையும் கொடுத்தீங்க, அந்த ஆலோசனை பின்பற்றி தாண்டி வந்தோம், இப்ப எங்களுக்கு செழிப்பான இடத்தை கொடுத்திருக்கிறீங்க. தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்படி தடைகள்லாம் இருக்கு. சில தடைகளை தாண்ட ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். மோசேக்கு ஆலோசனை கொடுக்கலன்னா செங்கடல் தாண்டி இருக்க முடியுமா இஸ்ரவேல் மக்கள்? யோசுவா ஆலோசனை கொடுக்கலன்னா யோர்தானை தாண்டி இருக்க முடியுமா? ஒவ்வொரு இடத்திலும் ஆலோசனை கொடுத்து நடத்துறாரு. அப்ப இவர் சொல்றாரு, ரெண்டு விதமா சில காரியங்களை தாண்டி வந்தோம். நான் பின்னாடி நான் நிறைய சொல்றேன். தாண்டி வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீங்க. அப்படின்னா என்னன்னா, நிறைய தடைகளை தாண்டி வந்தேன், என்னை ஆரோக்கியமான இடத்துல கொண்டு வந்து விட்டீங்க. நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்தேன், என்னை சமாதானமான இடத்துல கொண்டு வந்து விட்டீங்க. நிறைய பிரச்சனையை தாண்டி வந்த பாதுகாப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீங்க. நிறைய பிரச்சனையை தாண்டி வந்த என் வாழ்க்கையில தோல்விகள் மத்தியில ஆசீர்வாதத்துல வந்து கொண்டு வந்து விட்டீங்க. இதுதான். ஆனா சிலர் என்ன பண்றதுல தாண்ட முயற்சி பண்றதே இல்லை. தாண்ட முயற்சி பண்ணாம, நான் இப்பயும் மறுபடியும் சொன்னேன் பாருங்க, ஆண்டவர் ஆலமரத்தை கேட்டா ஆலமரத்தின் விதையை தான் தருவார். அதை வளர செய்கிறவர் அவர். ஆனா அது வரைக்கும் காத்திருக்கு. இப்ப இந்த தாவீது இன்னொரு அதே 66ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினீர், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். பாருங்க, கடலை உலர்ந்த தரையா மாத்திட்டாரா? இந்த செங்கடல் சாதாரண விஷயம் இல்லை. யாராவது செங்கடல் நடுவுல வழி உண்டு பண்ணி கால்ல தண்ணி கூட ஒட்டாம செங்கடல் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா போக முடியுமா? அந்த மாதிரி இந்த இஸ்ரவேல் மக்கள் போனாங்க. அதாவது 490 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். தாவீது எதை சொல்றாரு பாருங்க, இப்படி எல்லாம் என் தாத்தா அப்பா எல்லாம் நடந்து வந்தாங்க, வந்து செழிப்பான இடத்துல விட்டீங்க, என்னையும் அப்படி விட்டுருவீங்க. அவங்களுக்கு எல்லாம் பண்ணவர் எனக்கு பண்ண மாட்டீங்களா?
நான் எங்க அம்மாட்ட அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 இட்லி ஊத்தி வச்சிருக்கேன்னா ஒரு பிள்ளைய தரையில உட்கார வச்சு ஒரு இட்லியை தூக்கி போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இன்னொரு பிள்ளைய மேஜையில உட்கார வச்சு அந்த 9 இட்லியை கொடுக்குறவன் புத்திசாலியா முட்டாளாம்? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இது ஒரு அப்பா அம்மா செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன பேர் வைப்பீங்க? மனசோட வச்சுக்கோங்க. சில அப்பா அம்மா நல்ல பங்குகளை தருகிறார்கள், சில அப்பா அம்மா இப்படிதான் ஆளுக்கு ஏத்தாம நடத்துறாங்க. ஆனா இவன் தாவீது சொல்றான், அப்படி இல்ல ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு கொடுத்தா மாதிரி எங்களுக்கும் கொடுப்பீங்க. அவங்களெல்லாம் எப்படி நடத்துனீங்களோ அதே போல என்னையும் தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தா செழிப்பை கொடுக்க போறீங்க. இப்ப இந்த தாவீதுடைய மூதாதையர்கள் எதையெல்லாம் கடந்து வந்தார்கள்? தாவீதுடைய மூதாதையர்கள் எதையெல்லாம் கடந்து வந்தாங்க? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அது போல பிரச்சனைகள் இருக்கா? அதே சங்கீதம் 66:5 வாசி பாருங்க. சங்கீதம் சங்கீதம் 66:5 தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரில் ஆறாவது வசனம், கடலை உலர்ந்த கயரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அந்த அவர்களுக்கு அதி கூறுகிறார்கள். செங்கடல் எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய கடல் முன்னாடி நிக்குதுங்க, அந்த கடலை கடந்து வராங்க, அந்த கடலை கடந்து வராங்க லட்சக்கணக்கான ஜனங்கள். ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்யறார். இந்த செங்கடல் எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு 14,000 அடிதான். எவ்வளவு? ஒரு 14,000 அடி வழி விட்டுருக்கு இவங்க இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு. பாருங்க எப்படி எல்லாம் நடத்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவரே செங்கடலை உண்டாக்கி ஆண்டவரே செங்கடலை பிளந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்குது, சில காரியங்கள் நடக்குதுன்னா, சில தடைகள் வருதுன்னா, அந்த தடைகளுக்கு ஆலோசனை ஆண்டவர் சொல்லுவார். ஆனா அந்த ஆலோசனை படி எங்க நாங்க நீந்தி போயிருவோம்னா 14,000 அடி நீந்தி போயிருக்க முடியுமா? இன்னும் சரித்திரத்துல இருக்கு, இது கட்டுக்கதை இல்ல. இன்னும் அந்த இடத்துல செங்கடல் பிளந்ததற்கான சாட்சி இருக்கு. எப்படி இது அப்படின்னு இன்னும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வழியா இத்தனை தூரம் என்ன பண்ணிருக்காங்க இந்த ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அப்ப எப்படி நடத்தப்பட்டிருக்கிறார்கள்? முன்னோர்கள் ஒரு அற்புதத்தை கண்ணு முன்னாடி பார்த்து ஒரு பெரிய தடையை ஆண்டவர் விலக்கி நடத்திருக்கிறார். இப்ப இன்னைக்கு நம்ம தடையை பார்த்தோம்னா என்ன பண்ணிடுறோம்? ஐயோ, நாங்க பின்னாடி ரிவர்ஸ்லயே போயிடும். நான் போனாலும் சொன்ன பாருங்க, வாய்தா வாய்தா. அண்ணாளுடைய வாழ்க்கையில வாய்தா அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, 7 ஆசீர்வாதங்கள். ஆனா நம்ம வாய் நமக்கு வாய்தாவை கொண்டு வந்துடக்கூடாது. இப்ப இங்க பாருங்க, தாவீது வாயில சொல்றான், என்ன சொல்றான்? என் முற்பிதாக்கள் இப்படியா நடத்தப்பட்டார்கள், செழிப்பான இடத்துல வந்தார்கள். இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற தடைகளை பார்க்காதீங்க, அந்த தடையை தாண்ட வைக்கிற இயேசுவை பாருங்க. அதுல உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாருன்னு பாருங்க. ரெண்டாவது எதை தாண்டி வந்தார்கள்? அதே சங்கீதம் 66:10 வாசிங்க. எதை கடந்து வந்தார்களா? சோதனையை கடந்து வந்திருக்கிறார்கள். என்னடா இது, ஆண்டவர் பயங்கரமா சோதிக்கிறார். ஆண்டவர் சோதிச்சு பாப்பார். ஏன் தெரியுமா? இருக்கிறாங்களா கைட்டிக்கிறாங்களான்ட்டு. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நான் கைட்டிக்கினவங்களை பத்தி கவலையப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? கைட்டின்னு போனவங்க வச்சிருந்தா எனக்கு இடம் பத்தாது சர்ச்சில். நல்ல வேலை இவங்க கைட்டின்னு போந்து இன்னும் நிறைய பேரை கழட்டின்னு போவாங்க, அவங்க கழட்டின்னு போனாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா சர்ச்சை விட்டு போனவங்க இருந்துட்டாங்கன்னா இந்த இடம் பத்தாது, கீழெல்லாம் உட்கார்ந்தா கூட இடம் பத்தாது. அவ்வளவு பேர் போயிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், நன்மையை பெற்றுக்கொண்டோம், நாங்கள் கிளம்பி கொள்கிறோம். ஆனா கவிதா சிஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணாங்க, 1 போயிருக்குது, 7 வரும். ஒருத்தருக்கு 1 போயிடுச்சு, ஆனா 7 வந்துடும். நான் இப்பயே சொல்றேன் பாருங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்னன்னா ஆல்டர்ல இருந்து பாஸ்டர் நான் சொல்ல, பைபிள் தெளிவா சொல்லுது. இங்க பாருங்க, இந்த சோதனை வந்தவன் என்ன பண்ணிடுறது, டக்குன்னு டைப் டைவர்ஷன். ஆனா இவன் சொல்றான், சோதனையை கடந்து வந்ததுனால்தான் செழிப்பா இருக்கு. இப்ப இந்த ஜனங்கள் எதை கடந்து வந்தார்கள்? முதலாவது தடை, ஒரு பெரிய தடையை கடந்து வந்தார்கள். 2வது சோதனை கடந்து. 3வது பாருங்க, அதே சங்கீதம் 66:11 எங்களை வலையில அகப்படுத்தி, வலை வேற வர வழியில. இப்ப இங்க இருந்து அங்க போனா ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா, போற வழியில தடை இருக்கு, அடுத்தது என்ன இருக்கு? சோதனை இருக்கு, அடுத்தது வலை வேற இருக்கும். ஆண்டவர் நடத்தின விதம் பாத்தீங்களா? வலையில மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் பாருங்க. எங்களை வலையில அகப்பட்டு எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். ஆண்டவரே 100 மீட்டர் தான், இங்க இருந்து நடந்து போயிடலாம். போனா அப்படியே செழிப்பான இடம் இருக்கு. என் வாழ்க்கையில எல்லாமே அந்த இடத்துல கிடைக்கும். ஆனா வலையில மாட்ட வச்சுட்டு இடுப்புல வெயிட்ட வேற வச்சிருக்காரு.
இப்ப நமக்கு இப்படி பண்ணா நமக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு கோபம் வரும். ஏன் ஆண்டவரே இப்படி எல்லாம் பண்றீங்க? கடலை தாண்டனா, சோதனையை தாண்டனா, சோதனையை தாண்டா என்ன இருக்குறீங்க? சோதனையை தாண்டா வலை இருக்குது. வலையில இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா இடுப்புல வெயிட் இருக்கு, பாரம். தாவீது எப்படி சொல்றான் பாருங்க, இதெல்லாம் தாண்டி வந்ததுனாலதான் என் வாழ்க்கை செழிப்பா இருக்கு. தடையில நின்னுட்டோம்னா செழிப்பை பார்க்க முடியாது, ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. அப்படி அடுத்த வசனம் வாசிங்க, 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். இப்ப அடுத்தது பாருங்க, மனுஷ வல்லமை. அடுத்தது மனுஷன் நமக்கு விரோதமா வர, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. மனுஷர்கள் என்ன பண்ணா, தலை மேல ஏறி போறானா, அந்த அளவுக்கு என் தலையை குறி வைக்கிறான் மனுஷன். எப்படி பாத்தீங்களா? ஒரு செழிப்பை பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நாம என்ன பண்ணோம், காம்ப்ரமைஸ் பண்ணணும். பைபாஸ் எல்லாம் போயிருக்கீங்களா? ஒரு 8 கிலோமீட்டர் ஓட்டினோம்னா ஒரு 3 ஸ்பீட் பிரேக்கர் வரும். ஏன் தெரியுமா? இருக்க நம்ம ஆளுங்க வேகத்தை அதிகப்படுத்துவாங்க. அது என்னன்னா பைக் பொறுமையா போன, கார் பொறுமையா போனதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வைப்பாங்க. அது போலதான் ஆண்டவர் சில ஸ்பீட் பிரேக்கரை வைக்கிறாருன்னா அதை தாண்ட முயற்சி பண்ணுமே தவிர அதை தாண்டாம அப்படியே நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம செழிப்புக்கு போய் சேர முடியாது. தாவீது இதுதான் சொல்றாரு, செழிப்பான இடத்துல கொண்டு வந்தீங்க, நாங்க முதல்ல எது தாண்டணும்? தாண்ட முடியாத கடலை தாண்டணும், அடுத்தது சோதனையை தாண்டணும், அடுத்தது வலையை தாண்டணும், அடுத்தது பாரத்தை தாண்டணும். அடுத்தது பாருங்க 66:12 வாசிச்சோமா? என்ன வாசிச்சோம்? மனுஷன் எங்க தலையின் மேல் ஏறி வர பண்ணினீர், தீயையும் தண்ணீர். அடுத்தது சொல்றான் முக்கியமான விஷயம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில இதுக்கு மேல இந்த தீய தண்ணீரை தான் தியானிக்க போறோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தால் செழிப்பு தான். நிறைய பேர் என்ன பண்றாங்க, தீயையும் தாண்டது இல்லை, தண்ணீரையும் தாண்டது இல்லை. தாண்டாத என் வாழ்க்கை மட்டும் செழிப்பாயிடணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இந்த தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தால் செழிப்பு தான். ஒரு பாஸ்டர் கதை சொன்னாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப எத்தனை பேர் ஜிம்முக்கு போயிருக்கீங்க? ஜிம், இந்த உடற்பயிற்சி கூடம் சொல்லுவாங்கல்ல, சரிங்களா? சரி, ஜிம்முக்கு போனவொடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டம்பிள்ஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. ஏன்? பைசெப்ஸ் நல்லா இருக்கும். சரி, அந்த டம்பிள்ஸ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரே டம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க? வெயிட்ட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்? இன்னைக்கு 2 கிலோ போட்டாங்கன்னா அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க? அது 5 கிலோவா மாத்துவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் அதை எத்தனையா மாத்துவாங்க? 10 கிலோவா மாத்துவாங்க. 3 மாசம் கழிச்சு அது 20 கிலோவா மாத்துவாங்க. ஏன்? எந்த அளவுக்கு வெயிட் ஏறுதோ அந்த அளவுக்கு பவர் ஏறுது. அப்படிதான் இன்னைக்கு எந்த அளவுக்கு சோதனை இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் இருக்கும், அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். எந்த அளவுக்கு அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், பாரம் ஏற 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 அங்கேயே ஒரு ஸ்பீட் பிரேக்கர், அந்த ஸ்பீட் பிரேக்கர் போடுறோம் பாருங்க, நமக்கே நாமே போட்டுக்கிறோம் பாருங்க. அதுதான் பிசாசு கொண்டு வர தடை, அதுதான் பிசாசு கொண்டு வர தடை. நீங்க போய் ஒரு இலக்கு அடைஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடி பிசாசு கொண்டு வர தடை. அப்ப முதலாவது செழிப்பு வேணும்னா எதை கடந்து வரணும்? தடைகளை கடந்து வரணும், சோதனைகளை கடந்து வரணும், வலைகளை கடந்து வரணும், பாரத்தை கடந்து வரணும், தீயை கடந்து வரணும், தண்ணீரை கடந்து வந்தால் செழிப்பு தான். இந்த வழியில நின்றுட்டாதான் பிரச்சனை. வழியில ஆண்டவர் உதவி பண்ணுவாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய தடைகள் வந்தது, ஆனா ஆண்டவர் சரியான நேரத்தில் ஆலோசனை கொடுப்பார். அந்த நடத்தினவங்க எல்லாம் பாருங்க, அந்த மோசே, ஆரோன், அதுக்கப்புறமா யோசுவா, இவங்களுக்கு எல்லாம் சரியான ஆலோசனை கொடுப்பார் ஜனங்களுக்கு. நீங்க இதை செய்கிறத கடந்துருவீங்க அப்படின்னு சொல்லி. அதே போல அவங்க செய்வாங்க பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நீங்க பலி செலுத்துங்க, ஜபம் பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் இன்னைக்கு யுத்தம் பண்ண மாட்டாரா? நம்மளால அப்படி கேட்பான். இன்னைக்கு நீ ஜபம் பண்ணு, நாளைக்கு கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவாரா? ஏன் இன்னைக்கு பண்ணா என்ன? ஏன் இன்னைக்கே பண்ணிடுவாரு கர்த்தர் யுத்தம்? கர்த்தர் ஏன் நாளைக்குன்றாரு? சொல்றாருன்னா அதுல காரணம் இருக்கு. ஏன்னா நைட்டு ஜபத்துக்கு டெஸ்ட் நடக்குது, நான் சொன்ன பாருங்க. இப்ப இது எல்லாம் என் மூதாதையர்கள் கடந்து வந்தாங்க. அது என்ன? தீனா என்ன அப்படின்னா நெருப்பு. இந்த நெருப்பு என்ன பண்ணும்? எல்லாவற்றையும் எரிக்கும். எரிக்குமா எரிக்காதா? எல்லாவற்றையும் எரிக்கும். 1 பேதுரு 4:12 வாசி பாருங்க. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தீயின் சுபாவம் என்ன? சோதிக்கும். அப்ப அடுத்த சோதனையை தாண்டி வரணும். முதல்ல தடையை தாண்டி வந்தாச்சு. அது என்ன சொன்ன? தடை. அதுக்கடுத்தது என்ன சொன்ன? வலை, பாரம்,
இப்ப சோதனையை தாண்டி வரணும். 1 பேதுரு 1:7 வாசி பாத்தீங்கன்னா, பொன் அக்னியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். இங்க விசுவாசத்துக்கு ஆண்டவர் சோதனை வச்சு பார்ப்பாரு. நான் அடிக்கடி தான் சொல்வேன், உங்க காரியத்தை தடை வருதுன்னா அதுக்கு பாஸ்ட் காரணமா நீங்க காரணமான்னு முதல்ல பாருங்க. உங்களுக்கு தடையை நீங்களே உண்டு பண்ணிட்டு அப்புறம் பாஸ்ட் ஜெபம் பண்ணல, இந்த சர்ச்சைக்கு போன சரியாகல. ஏன்னா என் காதுக்கு வர கமெண்ட் எல்லாம் சிலது இருக்கு. நான் தான் சொல்றேன், சபையில என்ன நடந்தாலும் என் காதுக்கு உடனே கேட்டுரும். உடனே என்ன பண்றேன், எனக்கு அந்த விஷயம் வந்துடும். ஏன்னா இது கோவில், இது இங்க என்ன நடந்தாலும் என்ன ஆகும், முதல்ல ஆண்டவர் ஒண்ணு நமக்கு வெளிப்படுத்துவார், இல்ல யாரு கொண்டா சொல்லிடுவார். அவ பாருங்க, ஒரு சோதனை வந்த உடனே நான் சர்ச்சைக்கு போல, நான் சர்ச்சைக்கு போய் என்ன வந்துச்சு, சர்ச்சில இருந்து என்ன முதல்ல வந்ததுன்னு பார்க்கணும். ஒரு காலகட்டத்துல இந்த சர்ச்சை இல்லைன்னா என்ன நடந்ததுன்னு பார்க்கணும், அதை சொல்லணும். இவங்க போற இட்லிக்கு அந்த சர்ச்சைக்கு வேற போறாங்க, அப்படி ஒரு கமெண்ட் என் காதுக்கு வந்தது. நல்லது, சாப்பிட வேண்டாம், சொன்ன கிளம்புங்க, இல்ல வரவே வராதிங்க. அப்படி கமெண்ட் பண்ற ஆட்கள் வந்து பிரயோஜனமே இல்லை. அது எப்படி தெரியுமா, என்ன அசிங்கப்படுத்துறது இல்ல, நீங்க கும்பிடுற இயேசு அசிங்கப்படுத்துற காரியம். சாப்பிட்ட தட்டுல துப்புவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் அதுதான் அந்த 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 இதுக்கு அதுதான் அப்பே சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் என் காதுக்கு வரும்போது எவ்வளவு பிரியாசங்கள் இருக்கு தெரியுமா. ஒரு சபை நடத்தல் சாதாரண விஷயம் கிடையாது. 2 மணி நேரம் நேற்று நைட்டு சபை சாயந்தரம் வேலை பார்த்திருக்கோம், ஒயர் ஷார்ட் ஆயிடுச்சு. அவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு தொடர்ச்சி, எவ்வளவு பெருக்கி, அதுக்கு இந்த ஊழியத்துக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இது எல்லாம் ஆண்டவர் சர்ச்சில் பார்ப்பார் சோதனை. இந்த சோதனையை தாண்டிட்டா செழிப்பு தான். ஏன் என் பிரச்சனையில சோதனையை தாண்ட முடியல, சோதனையை தாண்டணும். இங்க பாருங்க, இந்த நெருப்புன்ற சோதனை ஆண்டவர் வாழ்க்கையில கொடுப்பாரு. அதுதான் விசுவாச சோதனை. விசுவாசத்துக்கு சோதனை வந்துகிட்டே இருக்கும், எல்லாம் நடந்துட்டே இருக்கும், டக்குன்னு நிற்கும். பிசினஸ் நல்லா போயிட்டே இருக்கும், டக்குன்னு பார்த்தா அங்க பிரேக் வரும். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா விசுவாசம் சோதிக்கப்படும். எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும், அங்க ஒரு பிரேக் வரும். அப்ப ஆண்டவர் விசுவாசம் சோதிக்கிறாரு. இப்ப இந்த தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த தீ எதை காமிக்குது, விசுவாச சோதனையை காமிக்குது. இந்த விசுவாச சோதனையை கடந்து வந்தீங்கன்னா நிச்சயமா செழிப்பு உண்டு. நிச்சயமா உங்க சரீரத்துல ஒரு செழிப்பை பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை பார்ப்பீங்க, உங்க பிசினஸ்ல ஒரு செழிப்பை பார்ப்பீங்க, உங்க படிப்புல ஒரு செழிப்பை பார்ப்பீங்க, உங்க தொழில ஒரு செழிப்பை பார்ப்பீங்க, உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு செழிப்பை பார்ப்பீங்க. ஆனா இந்த விசுவாச சோதனையை தீய கடந்து வரணும். அங்கே நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து கொஞ்சம் டேக் டைவர்ஷன் பண்ணோம்னா ஆண்டவர் வலையை அனுமதிச்சா அதுல இருந்து வெளியே வர வழியை சொல்லுவார். ஆண்டவர் பாரத்தை அனுமதிச்சா அதுல இருந்து வெளியே வர வழியை சொல்லுவார். ஆண்டவர் செங்கடல் அனுமதிச்சா அந்த செங்கடலை பிளக்கக்கூடிய வழியை சொல்லுவார். ஆண்டவர் சத்துருக்களை அனுப்புனா அதை ஜெயிக்கக்கூடிய வழியை சொல்லுவார். ஆண்டவர் சில வியாதியில ஒப்பு கொடுத்தா அதுல இருந்து மீண்டு வந்து மறுபடியும் ஆசீர்வதிக்கிற ஒரு வழியை சொல்லுவார். ஆனா என் வாழ்க்கையில நானே தவறான காரியங்களுக்குள்ள திசை திரும்பும் போது அங்க என்ன ஆகுதுன்னா செழிப்பான இடத்துக்கு போக முடியாது, அந்த செழிப்பை காக்க முடியாது. இப்ப 2வது இந்த தீ எதை காமிக்குது என்றால் 2 பேதுரு 3:7 நானே வாசிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. 2 பேதுரு 3:7 அக்னி இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்களை நியாயம் தீர்க்கப்பட்டு அழித்து போகும். அப்ப இந்த தீ எதை காமிக்குதுன்னா நியாய தீர்ப்பை காமிக்குது, தேவையில்லாத விஷயங்களை அழிக்கிறத காமிக்குது. அப்ப நம்ம கிட்ட என்னென்ன தேவையில்லாத காரியம் இருக்கு, கடவுள் நம்ம வாழ்க்கையில தீய அனுமதிக்கிறார்னா ஏதோ தேவையில்லாத காரியங்களை அழிக்க போகிறார். தேவையில்லாத காரியம் என்ன இருக்கு, தேவையில்லாத கோபம், தேவையில்லாத பெருமை, தேவையில்லாத சுபாவம், தேவையில்லாத பாவம். இது எல்லாம் ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்கும் போது இந்த அக்கினி அதை எரிக்கும், நமக்கு செழிப்பான இடத்துல கொண்டு போயிடும். இப்ப உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் பாருங்க, என்னடா இது இன்னைக்கு பாஸ்ட் என்ன வித்தியாசமா பேசுற. ஒரு பெரிய செழிப்பை பார்க்கணும்னா, ஒரு பாடி பில்டர் நல்ல பாடியை மெயின்டைன் பண்ணணும்னா அவன் நிறைய தடைகளை தாண்டி வரணும். ஒரு நல்ல ஒரு அதிகாரியா ஒருத்தர் போய் உட்காரணும்னா அவர் நிறைய தடைகளை படிப்பை தாண்டி வரணும். ஒரு நல்ல பிசினஸ் மேன் ஒரு சின்னதா ஆரம்பிக்கிற பிசினஸ் பெருசா ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுல நிறைய தடைகளை தாண்டி வரணும். ஒரு ரன்னிங் காம்படிஷன்ல ஹர்டில்ஸ் இருக்கு, நிறைய தடைகள் இருக்கும். எல்லா தடைகளும் கீழே விடாத தாண்டவங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். அது போலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் தடைகளை தாண்டினால் ஒரு பெரிய செழிப்பு இருக்கு. அந்த தடையை தாண்ட முயற்சி பண்ணாம அங்கே உட்காந்துட்டு இயேசுவை கூட சொல்லாதீங்கன்ற. என்ன சொல்றேன், தடையை தாண்ட என்னால முடியும், என்னை இயேசு எப்படி தாண்ட வைப்பாரு, எனக்கு எப்படி சோதனை வந்தாலும் சரி தீ வந்தாலும் சரி தாண்ட வைப்பாரு. ஆனா அந்த தடையில உட்கார்ந்துட்டோம்னா அப்ப பிரச்சனை நமக்குரியதா மாறிடுது, இயேசுக்குரியதா கிடையாது. இப்ப எங்க வீட்டுல 2 நாளா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இயேசு கிறிஸ்து என்ன மொழி பேசினார் யாருக்கா தெரியுமா?
யாருக்குமே தெரியாதா? அதான் இந்த ஆள் வேற ஏதோ சொல்லுவான், அதனால உஷாரா இருக்கிறீங்க போல. இயேசு கிறிஸ்து என்ன மொழி பேசியிருப்பாரு? யாருமே வாயை தர மாட்டீங்க. ஹீப்ருவா? சரி, ஹீப்ரு, கிரீக்கு. சரி, ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்துல வானம் உண்டாக கடவுள்னு சொன்னார்ல, அது எந்த மொழியில சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? பைபிள் ஏனோ ஹீப்ரு, கிரீக்ல தான் எழுதியிருக்கு. என்ன மொழியில சொல்லியிருப்பார்? நம்ம ஆண்டவர் ஹீப்ரு, கிரீக்க தான் வந்து உண்டு பண்ணாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய பாஷை என்ன? ஆண்டவரோட பாஷையே நெருப்பு தான். ஆண்டவருடைய பாஷை என்ன? நெருப்பு. ஏன்னா மோசேக்கு ஆண்டவர் எப்படி பேசினாரு? நெருப்புல இருந்து பேசினார். நிறைய இடத்துல கவனிச்சு பாருங்க, நெருப்புல இருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கும். நெருப்பு தான் இயேசுவின் மொழி. அததான் பெந்தேகோஸ்தே நாள்ல சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணாங்களாம்? அவங்க ஜெபம் எப்படி இருந்தது? அக்னியா இருந்தது. இயேசுவின் பாஷை நெருப்பு. பாருங்க, மோசே பார்வோன் கிட்ட போய் பேச முடியுமா? சாதாரண ஆளா பார்வோன்? ஏன்னா பார்வோனை பத்தி மோசேக்கு நல்லா தெரியும். இந்த பார்வோன் எப்படிப்பட்டவன்? அவன் ஜனங்களை நம்புறவன் இல்ல, அமானுஷங்களை நம்புறவன். அவன் கூட இருக்கிறவங்களை நம்புறவன் இல்ல. அவன் இந்த முதலை தெய்வம், அந்த மாதிரி சில விஷயங்கள், அது சில காரியங்கள் இருக்கு, அதைதான் அவன் நம்புவான். இல்லைன்னா 10,000 பேர் 10 லட்சம் பேரை வச்சு நடத்த முடியுமா? இப்ப 10 லட்சம் பேரை 10,000 பேரை வச்சு அடைச்சு வைக்க முடியுமா? ஆளுக்கு ஒரு கல் எடுத்தாங்கன்னா கூட பார்வோன் இருக்கிற இடமே தெரியாது. ஏன்னா அவன் கிட்ட இருந்த வல்லமை. அப்படிப்பட்ட பார்வோன் கிட்ட ஆண்டவர் நெருப்புல இருந்து பேசி நெருப்பா அனுப்புறார். அந்த நெருப்பு தான் அவனுக்கு தைரியம் கொடுத்துரு. பார்வோனை பார்த்தா இவருக்கு பயந்தான் மோசேக்கு. நம்ம போனா காலி, அவன் நம்மளை சாவடிச்சிருவான், பாம்பு விட்டுருவான். ஏன்னா அப்படிதான் விட்டான் ஃபர்ஸ்ட். அரசபையில என்ன பண்ணான்? எல்லா மாயாசால வித்தைகளையும் காமிச்சான். ஆனா ஆண்டவர் அதுக்கு ஒரு வழிமுறை சொன்னார். இப்ப மோசே, இந்த நெருப்பு மோசையோட வாழ்க்கையில இல்லைன்னா மோசையோட வாழ்க்கை கிடையாது. சில நேரத்துல நெருப்பு நம்மளை உருவாக்கும், சில நேரத்துல நெருப்பு நமக்கு போதிக்கும். அப்ப இப்ப எதை கடந்து வந்தால் செழிப்பு தான்? சொல்லுங்க பார்க்கலாம். எதை கடந்து வந்தால் செழிப்பு? சோதனை, வலை, பாரம், தீ, மனுஷ வல்லமை, தலை மேல ஏறி போற மனுஷ வல்லமை, இதெல்லாம் கடந்து வந்தா செழிப்பு தான். இப்ப நெருப்பை பத்தி சொன்னேன். நெருப்பு என்ன செய்யும்? நெருப்பு என்ன செய்யும்? ஒண்ணு, நமக்கு நம் வாழ்க்கையில் இருக்க தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் எடுத்துரும். தேவையில்லாத காரியங்களை வாழ்க்கையிலிருந்து எடுக்கும். நம்மளால எடுக்க முடியாத காரியங்களை நெருப்பு எடுத்துரும் வெளியே. இப்ப தண்ணீர் என்ன செய்யும்? சங்கீதம் 124 1, 4, 5 வசனங்கள் நான் சுருக்கமாய் வாசிக்கிறேன். சங்கீதம் 124 1, 4, 5 வசனங்கள். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழுப்பின போது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்தது, வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போகும்படி என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக. இந்த தண்ணி இப்ப எதை காமிக்குது? மனுஷ எதிராளி எனக்கூடிய தண்ணி. இப்ப எதை கடந்து வரணும்? மனுஷ எதிராளி என்ற தண்ணியை கடந்து வரணும். நிறைய மனுஷ ரூபத்துல எதிரிகள் இருப்பாங்க, நிறைய மனுஷ ரூபத்துல பொல்லாத ஆட்கள் இருப்பாங்க. இதை கடந்து வரணும். இங்க நிறைய பேர் ஸ்டாப் ஆயிடுது. சிலர் என்ன பண்றது? பெரிய தடையை பார்த்தவங்க ஸ்டாப் ஆயிடுது, சிலர் வலையை பார்த்தவங்க ஸ்டாப் ஆயிடுது, சிலர் பாரத்தை பார்த்தவங்க ஸ்டாப் ஆயிடுது, சிலர் மனுஷ வல்லமையை பார்த்தவங்க ஸ்டாப் ஆயிடுது, சிலர் தீயும் தண்ணீரும் சோதனையை பார்த்தவங்க ஸ்டாப் ஆயிடுது. இப்ப மனுஷ எதிராளிகளை பார்த்தவங்க ஸ்டாப் ஆயிடுது. நம்ம ஒழுங்கா சபைக்கு போயின்னு இருக்கோம், அப்பதான் 2 பேர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் எதுக்குப்பா போயின்னு இருக்கிற, போனதெல்லாம் போதும்பா, வேலையை பார்ப்பான். அதான் மனுஷ வல்லமை. இதை கடக்காம செழிப்பு பார்க்க முடியாது. இப்ப மனுஷ எதிராளி எனக்குடைய வல்லமை. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே. இது ஒரு பாஸ்டர் சொன்னதுதான், என்னோட கண்டுபிடிப்புலாம் கிடையாது. இப்ப ஒரு பாத்திரத்துல சுட தண்ணி போட்டு ஒரு தவளை தூக்கி அதுல போட்டா என்ன ஆகும்? செத்து போகுமா? எகிரி குதிக்குமா? போட்ட உடனே சூடு தாங்காம எகிரி குதிக்கும். கரெக்டா? போட்ட உடனே சூடு தாங்காம. இதே அந்த பாத்திரத்துல கொஞ்சம் பச்சை தண்ணி வச்சுட்டு அந்த தவளையை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அழகா நீந்து இருக்கும். அடியில அடுப்பு பத்த வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெதுன்னு இருக்கும். என்ன பண்ணும்? ஆரம்பத்துல நல்லா இருக்கும், வெதுன்னு இருக்கும்போது போக போக என்ன ஆகும்னா அந்த தவளையை நினைச்சாலும் வெளியே எகிரி குதிக்க முடியாது. இதுதான் மனுஷனுடைய வல்லமை, பொல்லாத வல்லமை விஷயம். ஆரம்பத்திலே எகிரி குதிச்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாது.
நல்லா வெது வெதுன்னு இருக்கேன்னு அப்படியே உலாவின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அனல் ஏற ஏற ஏற, நான் அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. தவளையால நினைச்சாலும் எதிரி குதிக்க முடியாதான். இது தவளையுடைய சைக்காலஜி. இது தவளையுடைய சைக்காலஜி. பாத்தீங்களா? தேவையில்லாத தவளையோட சைக்காலஜி எல்லாம் பேசணும்னா மேல இருந்தெல்லாம் மாங்காய் விழுது. யாருக்கோ கடவுள் பேசுறாரு போல இருக்கு. இப்ப தவளைன்றாரு, உஷாரா இருந்து யாருக்கு சொல்றாரு பாருங்க. இப்படிதான் இன்னைக்கு இந்த தண்ணியின் வல்லமை, பொல்லாத மனுஷனுடைய வல்லமை. நாம விழுறோம்னா டக்குன்னு ஒரு ஆலோசனை எகிரி குச்சிடணும் இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அனல் காட்டி என்ன பண்ணும், ஒரு நாள் அப்படியே போக வச்சிடும். இந்த தண்ணீரின் வல்லமை என்ன? மனுஷ எதிராளியாகிய வல்லமை. ரெண்டாவது அந்த தண்ணீர் வல்லமை பாருங்க, ஏசாயா 59:19 வெள்ளம் போல சத்ரு வரும்போது, இங்க சத்ருவுக்கு தண்ணியை ஒப்பிட்டு பேசுறாரு. சத்ரு இது அசுத்தாவின் வல்லமையை காமிக்குது. இப்ப தாவீது என்ன சொன்னாரு? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பு தான். அப்ப தீ எதை காமிக்குது? விசுவாச சோதனையை காமிக்குது, தேவையில்லாத விஷயங்களை சுட்டரிக்கிறத காமிக்குது. தண்ணி எதை காமிக்குது? மனுஷ வல்லமையை காமிக்குது. இப்ப வெள்ளம் போல சத்ரு வரும்போது, இது அசுத்தாவின் வல்லமை. இதையும் தாண்டிடணும். இந்த அசுத்தாவி வல்லமை வந்தோன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உற்சாகமா ஜெபம் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறமா அதுல நிக்கிறது தான் கஷ்டம். இப்ப ஏற்கனவே நமக்கு எனக்கு ஏற்கனவே பாருங்க, டைஃபாய்டு நிமோனியா ஒரு வருஷம். இப்ப இல்ல, நான் சொல்றது 7th அந்த மாதிரி படிக்கும்போது 16 kg அந்த மாதிரி ஆயிட்டா, நடக்கலாம் முடியாது, அந்த மாதிரி இது ஆயிட்டாங்க. அப்ப ரொம்ப வீக் ஆயிட்டேன்னு சொன்னாங்க டாக்டர். அப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு உடம்பு கட்டாயமா போடும் அந்த மாதிரி சொல்லி ஒரு வருஷம் வீட்டுல தான் இருந்தேன். அப்ப எனக்கு லைட்டா மழை பெஞ்சா கூட சளி பிடிச்சிடும், லைட்டா வெயில கூட கட்டி வந்துடும். ஏன்னா என் உடம்புல என்ன இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. அப்ப அந்த மாதிரிதான் இங்க, அது மாதிரிதான் இங்க கடவுளுக்குள்ள நாம இல்லைன்னா நமக்கு பிசாசு எதிர்க்கிற சக்தி இருக்காது. மனுஷனை சண்டை போட்டுலாம், மல்லு கட்டிடலாம். எங்கேயாவது ஆவியோட சண்டை போட முடியுமா நம்மளால? பிசாசோட சண்டை போட முடியுமா? அசுத்தாவியோட சண்டை போட முடியுமா? அப்பதான் பேய் அடிச்சிச்சு அந்த மாதிரி ஆயிடும். இப்ப முதலாவது தண்ணீர் எதை காமிக்குது? பொல்லாத மனுஷர்கள், எலிப, அதை தாண்டணும். ரெண்டாவது அசுத்தாவின் வல்லமை. மூணாவது இந்த தண்ணீர் எதை காமிக்குது பாருங்க, வெளிப்படுத்தல் 20:19 தண்ணீருள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. தண்ணீர்ல மரித்தவர்கள் ஒப்புவிக்கப்பட்டார்கள். அப்ப தண்ணீர் மரணத்தையும் காமிக்குது. சில மரணத்துக்கு ஏதுவான காரியங்களையும் தாண்டி வரணும். சில விஷயங்கள் விட்டா நான் தவளை கதை தான் நான் சொன்ன பாருங்க. சுத்தல குச்சோட டக்குன்னு என்ன பண்ண, டக்குன்னு துள்ளி வெளியே வந்து, ஆனா வெறும் தண்ணில போட்டு கொஞ்சம் சூடு காமிச்சீங்கன்னா நினைச்சுங்க, எதம்மா நீந்தி நின்று கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும், சூப்பா மாறிடும். அது போலதான் மரணம். இன்னொரு காரியத்தையும் சொல்றேன், சங்கீதம் 18:16 அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். சோதனை என்னும் தண்ணீர். பேதுருக்கு அப்படிதான் டெஸ்ட் வச்சாரு, தண்ணியில நடந்து வா அப்படின்னாரு. 2 அடி எடுத்து வச்சுட்டான். 3 நான் தான் நடக்கிறேனா அப்படின்னு டவுட் வந்தோன்னு என்ன ஆயிட்டான், கழுத்து வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தூக்கி விட்டார். சோதனை. அப்ப இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில தீ தண்ணீர் இருக்கு? சொன்ன எல்லா பாயிண்டும் என் வாழ்க்கையில இருக்கு. நிறைய பேரோட முகம் அப்படிதான் இருக்கு. சொன்ன எல்லா பாயிண்ட்டும் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு கூட வாசிக்கிறேன். ஆதியாகமம் 49 3-4 வசனங்கள்ல, ரூபனே நீ மேன்மையில்னா பெருமையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் உள்ளவன், தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டான். இந்த தண்ணீர் எதை காமிக்க தெரியுமா? மேன்மையை காமிக்கும். இப்ப மேன்மையை தாண்டி வரணும். இப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா தடையா இருக்கிற காரியங்களை விசுவாசத்துல தாண்டணும், சோதனையை தாண்டணும், அடுத்தது பாரத்தை தாண்டணும், அடுத்தது மனுஷ வல்லமைகளை தாண்டணும், அதுக்கு அடுத்தது தீயையும் தண்ணீரையும் தாண்டணும். தீயை தாண்டணும்னா இப்ப சொல்லுவாங்க பாருங்க, இந்த ஏதோ ஒண்ணு டிவி ஏதோ பார்த்தேன், இந்த புருவம்லாம் இருக்குல்ல, இதுக்கு மேல இருந்தா ரொம்ப எக்ஸஸ் முடியெல்லாம் இருக்கிறதுலாம் கட் பண்ணா வளருதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஊதுவத்தி வச்சு அப்படியே பண்ணுவாங்க அந்த சின்ன குழந்தைங்களுக்கு. அது கேள்விப்பட்டிருக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த முடியெல்லாம் அப்படியே அந்த ஊதுவத்தி வச்சு அப்படியே பண்ணி ஷேப் பண்ணி விட்டுருவாங்களாம். அப்பதான் திருப்பி அது கரெக்டா ஷேப்ல வளரும்னு சொல்லி. அது போலதான் நான் நெருப்பை கடக்கும் போது எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அது காலி பண்ணிடுது. இப்ப தண்ணீரை கடந்து வந்திருக்கிறோம். இந்த தண்ணீர் எதை காமிக்குது? இந்த தண்ணீர் எதை காமிக்குதுன்னு சொன்னேன், மனுஷ வல்லமை, அசுத்தாவின் வல்லமை, அதே போல சோதனை என்னும் தண்ணீர், அதுக்கப்புறம் பெருமை. இதெல்லாம் தாண்டி வந்தா நிச்சயமா செழிப்புதான். இதெல்லாம் தாண்டணும். இதெல்லாம் தாண்டாம இருக்கிறதுனால தான் என்ன பண்ணலாம் முடியலன்னா நம்மளால வாழ்க்கையில. ஆனா இவ்வளவும் நடக்குது, ஒன்னே ஒண்ணு மட்டும் நடக்கல. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், புறாவை பத்தி பேசும்போது, இந்த புறாவுக்கு என்னென்னமோ நடக்குது, ஆனா ஒன்னே ஒண்ணு நடக்கல. அது என்ன சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த புறாக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அடிச்சுது. இந்த புறா அடிக்கப்பட்ட புறாவா இருந்து கீழே போச்சு, பாதாளத்துக்கு போச்சு, ரொம்ப பிரச்சனைக்குள்ள போச்சு. இந்த புறா துரட்டப்பட்டது. ஆனா இந்த புறாக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நடக்கல. என்ன நடக்கல? உயிர் போல. அது மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேரு பாரம், வலை, சுமை, பிரச்சனை, போராட்டம், வியாதி, கடன் எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவரே உயிர் மட்டும் போலனாவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நேரா செழிப்பா கொண்டு போக போறாரு. நான் சொல்றேன் பாருங்க, தீயும் கடந்துட்டீங்க, தண்ணீரையும் கடந்துட்டீங்க, ஆண்டவர் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார். 66:9 வாசிங்க. சங்கீதம் 66:9. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விடாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைக்கிறார். ஏன் தெரியுமா உயிரோட வைக்கிறாராம்? தீயும் தண்ணீரும் கடந்து வந்துட்டீங்க, இன்னைக்கும் நான் உன்னோட உயிரோட வச்சிருக்கேன்னா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வந்து வைக்க போறேன். யோகுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. தீயும் தண்ணீரும் கடந்து வந்தான், உடம்பெல்லாம் வியாதி, போராட்டம், அவமானம், நிந்தனை, எவ்வளவோ தடைகள், மரணங்கள். நான் சொன்ன எல்லாமே நடந்தது. நான் சொன்ன பாரத்துல இருந்து, வலையில இருந்து, அவனால் நபர முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள். எங்க போனாலும் மனுஷனுடைய கண்ணி, பயங்கரமான சூழ்நிலை. ஏன் யோபுக்கு உயிர் மட்டும்தான் இருந்தது? காரணம் என்னன்னா அவன் தீயும் தண்ணீரையும் விசுவாசத்தில் கடந்து வந்ததுனால அவன் வாழ்க்கை செழிப்பாய் மாறினது. சரிங்க, இப்ப செழிப்பு தான். இப்ப 2 பாயிண்ட சொல்லிட்டேன். எந்தெந்த சோதனைகள், தீ, தண்ணீர் சொல்லிட்டேன். எதுலலாம் இப்ப இதெல்லாம் கடந்து வந்துட்டானா எனக்கு செழிப்பு கிடைக்கும். செழிப்புனா வெறும் ப்ராஸ்பரிட்டி மட்டும் கிடையாது, பணம் மட்டும் கிடையாது, பணம் மட்டும் கிடையாது. இப்ப நான் தண்ணீரையும் கடந்துட்டேன், தீயையும் கடந்துட்டேன், ஆண்டர் வச்ச சோதனையும் கடந்துட்டேன், மனுஷ வல்லமையும் கடந்துட்டேன், அசுத்தாவின் கிரியையும் கடந்துட்டேன், எல்லாத்தையும் கடந்துட்டேன். ஆண்டவர் சொல்லியிருக்கார் கடந்து வந்தால் செழிப்புதான். 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இப்ப பாருங்க, இந்த செழிப்புனா என்ன காம? தெய்வீக சுகத்தை ஆண்டவர் செழிப்பு என்று சொல்லுவார். சுகமா இருப்பீங்க. இது எல்லாம் தாண்டி வந்த உங்கள் வாழ்க்கை இனி சுகமா இருக்கும். நான் இவ்வளவு பிரச்சனை என் வாழ்க்கையில பார்த்துட்டேன், இவ்வளவு தடைகளை பார்த்துட்டேன், இவ்வளவு போராட்டங்களை பார்த்துட்டேன், இனிமே என் வாழ்க்கை சுகமா இருக்கும். அதுதான் முதல் செழிப்பு, சுகமா இருக்கும். 2வது சங்கீதம் 1:3 வாசிச்சு பாருங்க. தீயும் தண்ணீரும் கலந்து வந்தால் பாருங்க, வாசிங்க. சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை கண்டு இளையவதாக இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 2வது செழிப்பு என்ன தெரியுமா? இந்த தீ தண்ணீர் எல்லாம் கடந்து வந்தீங்கல்ல, நீங்கள் செய்வது எல்லாம் இனி வாய்க்கும். அதுதான் 2வது செழிப்பு. நான் தீயும் பார்த்துட்டேன், தண்ணீரையும் பார்த்துட்டேன், பொல்லாத மனுஷனையும் பார்த்துட்டேன், அசுத்தாவின் கிரியும் பார்த்துட்டேன், மனுஷன் என் தலைமையில ஏறி போன்ற பார்த்துட்டேன், எவ்வளவோ தடைகள், எவ்வளவு போராட்டங்கள். ஆனா எனக்குள்ள இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் அக்னியா எனக்கு இருந்து எடுத்துட்டு போச்சு. ஆண்டவர் எனக்கு அக்னியா பேசி இருக்கிறார். நான் சுகமா வாழ்வேன். 2வது நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். இனி வாய்க்காது இருக்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்கும். இதை தாண்டிட்டீங்கன்னா உங்கள் காரியங்கள்ல இதுவரை வாய்க்காதது இனிமேல் வாய்க்கும். அதே நீதிமொழிகள் 10:22 வாசிச்சு பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனை எல்லாம், சோதனை எல்லாம் கடந்து வந்துட்டீங்க, இனி ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருவார். எதிர்பார்க்காத ஐஸ்வர்யம் வந்து சேரும். அப்ப இந்த செழிப்பு எதை காமிக்குது? தெய்வீக சுகத்தை காண்பிக்கிறது. இந்த செழிப்பு எதை காண்பிக்கிறது? நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் ஆசீர்வதிப்பதை காண்பிக்கிறது. இந்த செழிப்பு எதை காண்பிக்கிறது? அடுத்தது ஐஸ்வர்யத்தை காண்பிக்கிறது. எத்தனை பேருக்கு இதெல்லாம் வேணும்? இப்ப இந்த கடைசியா சொல்றதுலாம் ரொம்ப இதமா இருக்கு பாஸ்டர். முன்னாடி அதெல்லாம் தாண்டினா தானே. இப்ப ஒரு ரேலி ரேஸ் ஓட்டம், நான் ஏற்கனவே சொன்னதுதான், எவ்வளவு லேப்ஸ் ஓட்டுவாங்க தெரியுமா? எவ்வளவு தடைகளை தாண்டி வருவாங்க தெரியுமா? வந்த பிறகுதான் அந்த கொடி காட்டுறது. ஓட்டினவனுக்கு எப்படி உடம்பு வலிக்கும் அது தெரியாது. அவர் கடைசியா அந்த கொடி காட்டி இந்தியா அப்படி அந்த மெடல் தூக்கி காமிக்கும் போது அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்கும். அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்கு. நம்ம நேரா போய் கிரிக்கெட் விளையாட்டு பாக்குறோம், அல்ட்ரா 6 அல்ட்ரா 4 அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அவனை போட்டு செத்த பிழிவாங்க. எவ்வளவு டைட்டு, சாப்பாடு இப்படிதான் சாப்பிடணும், அப்படிதான் இருக்கணும், புளிவாங்க. மல்யுத்த வீரர்களை பாருங்க, கபடி பிளேயர்களை பாருங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளவு டெஸ்ட் இருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இவ்வளவு இதுவா நான் பேசுறது உங்களுக்கு கடினமா இருந்தா, ஜிம்முக்கு போயிட்டேன், கோச்சு போறேன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஜிம் எல்லாம் போயிட்டாங்க, நான் கொஞ்சம் இதெல்லாம் கேட்பேன். அது சொல்லும் போது வேற வழி இல்லை. என்னால 5 தான் தூக்க முடியும்னா அவன் 50 தூக்க சொல்லுவான். நீ செத்தாலும் இதை தூக்கி சாவிடான்ட்டு. ஏன் அப்படின்னா அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியே கொண்டு வரணும், அந்த அவுட்புட்டை வெளியே கொண்டு வரணும். அப்ப எனக்குள்ள ஒரு தெய்வீக சுகத்தை கொண்டு வரணும்னா, எனக்குள்ள நான் செய்வதெல்லாம் வாய்ப்புன்னு நடக்கணும்னா, நான் ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தோட இருக்கணும்னா, நான் ஒரு சில காரியங்களை கடந்து வந்து ஆகணும்.
அப்ப கடந்து வரும்போது நான் பாதியில நின்ட்டேன்னா அப்ப என் தெய்வீக சுகத்துக்கு யார் தடை? நான் தான் தடை. நான் செய்வது எல்லாத்துக்கும் தடையா இருக்குன்னா அது காரணம் யாரு? நான் தான் அதுக்கு காரணம். என் செய்வது எதுவுமே வாய்க்கல அப்படின்னா என்ன காரணம்? அப்ப நான் எங்கேயோ நின்னுட்டேன்னு அர்த்தம். ஆண்டவர் சில நேரத்துல அந்த சோதனையை கொடுத்து சோதனைக்கான வழிமுறையும் சொல்றாரு. இப்ப பாருங்க, இப்ப செழிப்பு முதலாவது எதுல இருக்கு? நான் என்ன சொன்னேன்? தெய்வீக சுகம் ஒரு செழிப்பு. இரண்டாவது, நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும், அது ஒரு செழிப்பு. மூன்றாவது, ஐஸ்வர்யம் ஒரு செழிப்பு. நாலாவது, சங்கீதம் 35:27 வாசிச்சு பாருங்க, உன் கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவார். இப்ப இது வரைக்கும் என் கைகளின் பிரியாசம் ஒரு ஆசீர்வாதமா இல்ல, இனிமே என் கையே எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நன்மை உண்டாகிறது ஒரு செழிப்பு. இது வரைக்கும் நான் நிறைய நன்மையை பார்க்கல, இனி நன்மையே பார்ப்பீங்க. ஏன்னா தீயும் தண்ணீரையும் பார்த்துட்டீங்க, சோதனையை பார்த்துட்டீங்க, வேதனையை பார்த்துட்டீங்க, வியாதியை பார்த்துட்டீங்க, தருத்தத்தை பார்த்துட்டீங்க, கொல்லாத மனிதர்களை பார்த்துட்டீங்க, ஏமாத்துறவனை பார்த்துட்டீங்க, துரோகிகளை பார்த்துட்டீங்க. இனி நன்மையை பார்த்துட்டேன். இதெல்லாம் கடந்து வந்தவர்களுக்கு தான் ஒரு மெடல். கரெக்டா? ஒலிம்பிக்ல போய் ஒரு மெடலை தூக்கி காமிக்கிறாங்கன்னா எத்தனை ஆயிரம் பேர் அவங்க ஜெயிச்சுட்டு வந்திருப்பாங்க, எவ்வளவு கடுமையான ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, உலக அழகி போட்டிக்கு போறாங்க, எத்தனை ரவுண்டு தெரியுமா? அதுல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முகம் அழகா இருக்கிறது மட்டும்தான், போய் இப்படி இப்படி நின்னா கிரீடம் கொடுத்துடுறாங்கன்னு. அதுல எவ்வளவு டெஸ்ட் இருக்கான் தெரியுமா? எவ்வளவு ரைட்டிங் டெஸ்ட், கேள்வி, எவ்வளவு விஷயங்கள் இருக்கான். இதெல்லாம் பாஸ் பண்ணி வரணும். அப்ப அதுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எடுத்துக்கோங்க, எத்தனை எக்ஸாம்ஸ் எழுதணும் தெரியுமா? டிஎன்பிசி, குரூப் 1, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இதுக்கெல்லாம் எவ்வளவு பிலிமினரி, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டாதான். இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற, நான் சொல்றேன், நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற தீயும் தண்ணீர் இதுதான். இதையெல்லாம் தாண்டும் பொழுது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லா தேவைகளும் எனக்கு சந்திக்கப்படும். ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுப்பார். அடுத்தது, என் கைகளின் பிரியாசத்தை நான் சாப்பிடுவேன். 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 9,000 ரூபாய் வீணா போகக்கூடாது. என் கைகளின் பிரியாசத்தை. அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க, பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மகிமைக்குள் நிறைவாக்குவார். ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கை நிறைவாகிறது தான் செழிப்பை காண்பிக்கிறது. அப்ப இன்னைக்கு எத்தனை பேருக்கு செழிப்பு வேணும்? யாருக்குமே வேணாமா? நிறைய கதை சொல்லிட்டேனோ இன்னைக்கு. ஏன்னா இப்ப ஒரு படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லணும், இதெல்லாம் படிச்சு எங்க முன்னுக்கு வர போற அப்படி கொஞ்சம் அவனை லைட்டா டெம்ப் பண்ணா போதும், லைட்டா உசுப்பேத்தி விட்டா போதும், அவங்க செய்யாத கூட நல்லா செஞ்சிடுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப உங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்க பிரச்சனைல நின்றாதீங்க, அதுல இருந்து மேல ஏறி வாங்க. தவளை போல மாட்டிக்காதீங்கன்னு சொன்னேன். இன்னொரு இதுவும் சொன்னேன், எக்ஸசைஸ் ஆரம்பிச்சா கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், உடம்பு வலிக்குதான் செய்யும். ஜிம்முக்கு போயிட்டு இதுல எனக்கு தெரியாது, எங்க வீட்டுல ஒரு பாடி போயிட்டு உடம்பு போயிட்டு வந்தா சரியான வலி, 2-3 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ண இன்னும் வலிக்கும். ஆனா அவுட்புட் சூப்பரா இருக்கும், அதோடைய வெளிப்பாடு சூப்பரா இருக்கும், அதை பார்க்கறது நல்லா இருக்கும். அது போலதான் இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள், பாரங்கள் ஏற ஏற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கட்டுக்கட்டா மாத்த போறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, அது உடல் ரீதியாகவும் சரி. நான் இன்னைக்கு தீயும் தண்ணீரும் கடந்து வந்தேன், நிச்சயமா என் வியாதியை ஜெயிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய போராட்டத்தை நான் ஜெயிப்பேன். என் தடைகளை நான் தாண்டுவேன். அது மனுஷ வல்லமையோ, அது அசுத்தாவின் வல்லமையோ, எனக்கு தடை வந்தா கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும். தீயும் தண்ணீரும் தாண்டுவேன். இந்த தீன்ற விசுவாச சோதனையை நான் தாண்டுவேன். அதே போல தண்ணீர், பொல்லாத மனிதர்கள் வந்தாலும் சரி, அது மரணத்துக்கு ஏதுவா வந்தாலும் சரி, அது அவிசுவாச காரியங்களா இருந்தாலும் சரி, அதை நான் தாண்டுவேன். யோபு தாண்டினது போல நான் தாண்டி இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். என் வாழ்க்கை செழிப்பான பாதையில கொண்டு போய் நிறுத்துவார். இந்த செழிப்பு எதுல இருக்கு? முதலாவது, சுகமா இருப்பேன். அதுதான் முதல் செழிப்பு. என்னதான் கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் வாயில புண்ணு வந்துச்சுன்னா ஒரு பிரியாணி சாப்பிட முடியுமா? இல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுமா? ஒரு பாஸ்தா சாப்பிட முடியுமா? இல்ல பீஸா சாப்பிட முடியுமா? சொல்லுங்க 100 கோடி ரூபாய் இருந்தாலும் வாய் ஃபுல்லா புண்ணு வந்துச்சுன்னா சாப்பிட முடியுமா? முதல்ல ஆரோக்கியம். நான் சொல்றேன், செழிப்பு முதலாவது ஆரோக்கியத்துல. 2வது, நான் செய்வதெல்லாம் வாய்க்குங்க. சொல்லுவாங்க பாருங்க, இவங்க ஒரு சும்மா வந்துட்டு போனாவே வீட்டுல நல்லது நடக்குது, இவங்க ஜெபம் பண்ணா போதுங்க எங்க வீட்டுல நல்லது. செய்வதெல்லாம் வாய்க்கும். 3வது, அவர் ஐஸ்வர்யத்தை தருவார், வேதனையை கூட்டவே மாட்டார். எப்ப தீயும் தண்ணீரையும் கடந்துட்டீங்களோ அப்ப இனி வேதனை கிடையாது. அடுத்தது, உன் கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அது ஒரு செழிப்பு. அடுத்தது, உங்கள் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்கி அதை நிறைவாக்குவார். நிறைவு ஒரு செழிப்பு. உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எந்த இடத்துல குறை இருக்குன்னு பாருங்க. வீட்லயா, சரீரத்திலையா, வாழ்க்கையிலையா, இல்ல சமாதானத்திலையா, இல்ல கிருபையா, அது நிறைவாக்கப்படும். நாம் கண்களை மூடி ஜெபித்து திருப்பந்திக்கு நேராக சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காக நன்றி.
வரப்போகிற திருப்பந்தி காரியங்களை உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே.